ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. என் அன்பான பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சிரிக்க முடியாத நாட்கள் இருந்ததா? உன்னை நம்பி நீ அழுத நாட்களும் இருந்ததா? அதற்கு காரணமானவர்களை நினைச்சு இவர்களுக்கு ஒரு நாள் பதில் வருமா அப்படின்னு இரவெல்லாம் யோசிச்சிருக்கியா? அப்பனா இந்த பதிவை நீ முழுவதுமாக கேளு. இந்த உலகத்துல உன் கண்ணீரை பார்த்தும் திரும்பி பார்க்காதவர்கள் இருக்கார்கள். ஆனால் சாயப்பாவாகிய நான் பார்வையை ஒரு சொட்டு கண்ணீரையும் கூட தவற விடாமல் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதும் என் பார்வை உன் மீது இருக்கும் என் பிள்ளையே. கவலைப்படாத. நீ எதற்காக அழுகிறாய், எதற்காக கலங்குறாய் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை அளித்தவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நீ நினைக்காத பிள்ளையே. வெளியில சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள அமைதி இல்லாமல் தினம் தினம் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுடைய சிரிப்பு முகமுடியாதான் இருக்கும் என் பிள்ளையே. உள்ளுக்குள்ள ஓடுற குரல், நான் தவறு செஞ்சுட்டேனா அப்படின்னு அந்த வார்த்தை அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கும் என் பிள்ளையே. அவங்க மனசுக்குள்ள இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ பழிவாங்க வேண்டாம். கருமா தாமதமாக வரும் என் பிள்ளையே. ஆனால் தவறாம கண்டிப்பாங்க அவர்களுக்கு வரும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை சிதைத்த ஒவ்வொருவரும் அவர்கள் செய்ததை அவர்களுடைய வாழ்க்கையிலேயே திரும்ப சந்திப்பாங்க என் பிள்ளையே. அது பணம் மூலமாக இருக்கலாம், உறவு மூலமாக இருக்கலாம், அமைதி மூலமாக கூட இருக்கலாம் என் பிள்ளையே. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை மறந்த மாதிரி நடிப்பாங்க. ஆனா தங்களையே மறக்க முடியாம தவிப்பாங்க என் பிள்ளையே. இரவுல தனியாக இருக்கும்போது உன் முகம் அவர்களுடைய நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. அப்போ அவருடைய மனசு கேட்கும், நான் செய்தது தவறா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு நைட்டு ஃபுல்லா உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ உடைந்தாலும் தீயவன் ஆகல என் பிள்ளையே. அதுதான் உன்னோட வெற்றி. உன்னை அழித்தவர்கள் உன்னை போல தூங்க முடியாது என் பிள்ளையே. நீ அழுதாலும் இறைவன் மடியில் தலை வச்சு அழுகிற. அவர்கள் தங்களுடைய மனசோட தனியாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க என் பிள்ளையே. அவங்களால தூங்க முடியாது. உன் முகம் வந்து போய் கொண்டே இருக்கும் அவர்கள் நைட்டு தூங்கும்போது. அவர்களால தனியாக இருக்க முடியாது. அவர்களுக்கு செய்தது தவறு என்று தெரிந்தனாலதான் அவர்களுக்கு தூங்க முடியல என் பிள்ளையே. நான் நீதிபதியெல்லாம் இல்ல. நான் கணக்காளர் தான். ஒரு வார்த்தை, ஒரு மாற்றம், ஒரு கண்ணீர், எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதப்பட்டிருக்கு என் பிள்ளையே. நான் சாயப்பா. சாயப்பாவை நீ நினைத்தது போதும் என்று நான் சொல்ல மாட்டேன். சாயப்பாவை தினந்தோறும் நினைத்து கொண்டே இரு என்றுதான் சொல்லுவேன். அவர்கள் வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு தண்டனை தான் என் பிள்ளையே. அமைதி இல்லாத சந்தோஷம் ஒரு சாபம் மாதிரி இருக்கும் என் பிள்ளையே. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனால் அதில் இருக்கும் வேதனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ கஷ்டப்பட்டாலும் உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்க என் பிள்ளையே. அதுதான் சாயப்பா உனக்கு தந்த வரம். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். அவர்கள் சந்தோஷமாக இல்ல. அவர்கள் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உன்னை அழைத்தவர்கள் உன்னை மறந்த நேரத்துலதான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. அவர்கள் கீழே போகும்போது நீ மேலே போவாய். அவர்களை தேடி அலையும் போது உன் கதவு தானாக திறக்கும் என் பிள்ளையே. மன்னிப்பு அவர்களுக்காக இல்லை, உனக்காக. நீ மன்னிக்கும் போது நீ சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சுட்டாய் என்று அர்த்தம். அவர்கள் அவர்களுடைய கருமாக்குள்ள சிக்கி நிற்பாங்க என் பிள்ளையே. சிக்க வைப்பது என்னோட செயலாகும் என் பிள்ளையே. அவர்கள் கருமா அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் என் பிள்ளையே. நீ கவலைப்படாத. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. என் அன்பான பிள்ளையே, உன் வாழ்க்கையை அழைத்தவர்களின் கதி நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளையே. நீ கவலைப்படாத. நீ உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சது. உன் கண்ணீர் வீணா போகல. உன்
அமைதி உன் வெற்றி. சாயப்பாவாகிய நான் உனக்காக இருக்கிறேன் என் பிள்ளையே, நீ தனியாக இல்லை. உன் கையை பிடித்து நடக்க நான் தயாராக இருக்கிறேன். என் கையை பிடித்து நட. நீ எப்பொழுதும் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாத. நான் உனக்காக இருக்கிறேன் என் பிள்ளையே, நீ கவலைப்படாத. நான் உன் மனசை இன்னும் தேத்துறதுக்கு ஒரு கதை மூலமாக உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் என் பிள்ளையே. ராமு என்ற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு அதிக கனவெல்லாம் இல்லை. ஆனால் நேர்மையான மனசு மட்டும் இருந்தது அவனிடம். அவன் நம்பினான். யார நம்பினான்? உறவுக்காரர்களை, நண்பர்களை, வேலை பார்க்கிற இடத்தில் எல்லாரையும் நம்பினான். ஆனால் அவன் நம்பியவர்களை அவரோட வாழ்க்கையில் அமைதியை உடைச்சிட்டாங்க. வேலை இடத்துல தவறு அவன் மேல போட்டாங்க. நட்புன்னு சொன்னவன் அவனுடைய பெயரை கெடுத்தான். உறவுன்னு இருந்தவங்க அவனை தனியாக விட்டுட்டு போனாங்க. ஒரு நாள் ராமு தனியாக உட்கார்ந்து கண்ணீரோடு சொன்னான், சாய்பாபா, நான் என்ன தவறு பண்ணினேன்? என் வாழ்க்கை இப்படி ஏன் உடைச்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழுதான். அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரல. ஒரே கேள்வி, இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் பதில் வராதா? அவனுக்குள்ள கோபம் வந்தது. பழி வாங்கணும்னு நினைச்சான். ஆனா அதே மனசு சொன்னது, நான் அவங்களை மாதிரி ஆகணுமா? அவங்க உன்னை ஏமாத்தினாங்க, பழி வாங்கினாங்க, அதே மாதிரி நீயும் ஆகணுமா அப்படின்னு அந்த மனசு சொன்னது. அத கேட்டுட்டு அவன் அமைதியானான். ஒரு நாள் ராமு சீரடி போனான். சாய்பாபா முன் நின்று ஒன்னும் கேட்கல, அழுதுட்டு மட்டும் வந்தான். அப்போ அங்கு இருந்த ஒரு வயதான பக்தர் மெதுவாக சொன்னார், பிள்ளையே, சாய்பாபா தாமதம் செய்வார், ஆனால் தவறு செய்வோர் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ராமோட மனசுக்குள்ள வேறுற்று இருந்தது அந்த வார்த்தை. நாள் போக ஆரம்பிச்சுச்சு. ராமு ஏமாத்தியவர்கள் பெரிய பதவி அடைந்த மாதிரி தெரிந்தது. ஆனால் உள்ளுக்குள்ள அவர்களுக்கு அமைதி இல்லை. இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அவன் மனசு கேட்டுக்கிட்டே இருந்தது, நான் செய்தது தவறா? அவனோட குடும்பத்தில் சண்டை, வேலையில் அவமதிப்பு, நம்பிக்கை இழப்பு, வெளியில சிரிப்பு. ஆனால் உள்ளுக்குள்ள நரகமாக இருந்தது ராமுவை ஏமாத்தியவர்களுக்கான வாழ்க்கை. அப்பொழுது ராமு வாழ்க்கை மெதுவாக மாறியது. ராமு ஒரு சின்ன வேலைதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். சின்ன வேலை பார்த்தாலும் யாரும் குறை சொல்லல, யாரும் திட்டல. சாய்பாபா படம் முன்னாடி தினமும் ஒரு வார்த்தை, நான் உன்னை நம்புறேன். அவன் அமைதி அவனுடைய பலமாக ஆறியது. மக்கள் கவனிச்சாங்க, இவன் உடைஞ்சாலும் கசப்பாக மாறலையே அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராமுவை பழிவாங்கினவன் அவனோட உதவியை தேடி வந்தான். கண்களில் பயம், குரலில் நடுக்கம். நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு ராமு அப்படின்னு சொன்னான். அந்த நொடி ராமுக்கு பழைய வழியெல்லாம் நினைவுக்கு வந்தது. அவன் மனசுக்குள்ள சாய்பாபா குரல் கேட்டது, மன்னிப்பு அவனுக்காக இல்ல, உனக்காக தான் அப்படின்ற சாய்பாபா சொன்ன வார்த்தை மட்டும் கேட்டது. நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், அது என் வேலை இல்லை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு ராமு சொன்னான். அந்த வார்த்தை ராமுவை சுதந்திரம் ஆக்கியது. அவனை அழித்தவர்கள் அவர்கள் கர்மாவோடு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அமைதியோடு உயர ஆரம்பிச்சிட்டான். பல வருடத்துக்கு பிறகு ராமு சீரடி போனான். அவன் மனசுக்குள்ள ஒரே நன்றி, நீ என்னை காப்பாத்தல, என்னை உயர்த்தின சாயப்பா. அப்போ அவன் மனசுக்குள்ள சாய்பாபா சொன்ன மாதிரி தோன்றியது, உன் வாழ்க்கையே அழித்தவர்களின் கதியை நான் பார்த்துக்கிட்டேன், நீ உன் வாழ்க்கையை ஒளியோடு வாழ ஆரம்பிச்சது அப்படின்னு சாய்பாபா ராமுட சொல்லிட்டாங்க. அத ராமு சந்தோஷமாக ஏத்துக்கிட்டு, நான் நீங்க சொன்னதை செஞ்சு சாயப்பா, வீண் போகல, அமைதியாக இருந்தேன், யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல, அவங்க மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சாயப்பாவிடம் நன்றி சொல்லிவிட்டு வந்தாரு ராமு. பழிவாங்கல் என்பது சங்கிலி, மன்னிப்பு என்பது விடுதலை, கர்மா என்பது சாயப்பாவின் நீதி, அமைதி என்பது உண்மையான வெற்றி. இதுதான் இந்த கதையின் கருத்தாகும். நீங்கள் சாயப்பா சொன்ன மாதிரி யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாங்கன்னா அவர்களை பத்தி நீங்க நினைக்காதீங்க, அது சாயப்பா பார்த்துக்குவாரு. அவர்கள் கர்மாவும் அவர்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் இனிமேல் எந்ததையும் கவலைப்படாம சாயப்பா உதவியோடு உயர்வீங்க, முன்னேறுவீங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.